ஹலோ எவ்ரிவான். இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல தங்கத்துடைய விலை எவ்வளோ ட்ரேட் ஆகுது அப்படின்னு பார்த்துட்டு, இந்தியாவில் தங்கத்துடைய விலை ஏறுமா இறங்குமா அப்படின்றத எப்படி கணிக்கலாம், எப்படி கால்குலேட் பண்றது அப்படின்றத தான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம். இப்போ நீங்க பார்க்கக்கூடியது இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல யூஎஸ் டாலர்ஸ்ல பார்த்தீங்கன்னா தங்கத்துடைய விலை எப்படி ட்ரேட் ஆகுது பார்க்குறோம். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 4900 வந்துட்டு ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அப்போ இந்தியாவில் வந்துட்டு எவ்வளோக்கு சேல் பண்ணுவாங்க, எப்படி ரேட்டை வந்துட்டு ஃபிக்ஸ் பண்றாங்க அப்படின்றத வந்துட்டு இப்போ நம்ம கால்குலேட் பண்ணி பார்த்துடலாம். இப்போ பார்த்துங்கன்னா அப்படியே வெளியில வரோம். டாலர் டேர்ம்ஸ்ல வந்துட்டு நீங்க பார்த்துட்டீங்க. இப்போ ஒரு டாலருக்கு இந்திய ரூபாயில எவ்வளோ இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ₹90 28 கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ₹90 30 இருந்துச்சு. நம்ம இந்த ரேட்டை கூட எடுத்துப்போம். இப்போ வந்துட்டு நம்ம என்ன பண்றோம்னா கால்குலேட் பண்ணி பார்க்க போறோம். இப்போ நம்ம அங்கே எவ்வளோ பார்த்தோம், $4900 பார்த்தோம். அதுக்கப்புறமா இந்த டாலர் டு ஐஎன்ஆர், இந்திய ரூபாய்க்கும் டாலருக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் அப்படின்னு பார்க்குறப்ப ₹90 28 அப்படின்றது வந்துட்டு இருந்துச்சு. நீங்க இது ரெண்டுத்தையும் பெருக்கி பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன். இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா தங்கத்துடைய விலை இந்திய ரூபாயில எவ்வளோ இப்போ டாலர்ல வச்சு கணக்கு போடுறப்ப இந்த அமௌண்ட் வருதுங்க. இது வந்துட்டு ஒரு ட்ராய் அவுன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நம்ம இதை வந்துட்டு கிராமுக்கு மாற்றணும். ஒரு ட்ராய் அவுன்ஸ் அப்படின்றது 31.35 அப்படின்னு வரும். இன்னும் பாயிண்ட் நம்பர்ஸ்ல கொஞ்சம் போகும். ஆனால் நம்ம இந்த வேல்யூ எடுத்து கால்குலேட் பண்ணாலே நமக்கு ஓரளவு டீசென்டான வேல்யூ வந்துடும். அப்போ இதை கால்குலேட் பண்ணி பார்த்தா 14110 அப்படின்றது தான் வந்துட்டு சுத்தமான தங்கத்துடைய விலை, பியூரஸ்ட் ஃபார்ம் ஆஃப் கோல்டோட விலை. இப்போ அதை இந்தியாவுக்குள்ள நம்ம கொண்டு வரணும். அப்போ இந்தியாவுக்குள்ள கொண்டு வரணும்னா என்ன பண்ணணும், 6% வந்துட்டு இம்போர்ட் டேக்ஸ் கொடுக்கணும். அப்போ 6% இம்போர்ட் டேக்ஸ் கொடுத்தோம்னா நமக்கு 14957 அப்படின்றது வந்துட்டு வரும். இப்போ என்ன பண்ணிட்டோம்னா சுத்தமான தங்கத்தை இந்தியாவுக்குள்ள கொண்டு வந்துட்டோம். இப்போ வந்துட்டு நகைக்கடைக்காரங்கலாம் என்ன பண்ண போறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த தங்கத்துக்கு வந்துட்டு 916 மாற்ற போறாங்க. அப்போ பார்த்துக்கங்க, பர்சன்டேஜில் 91.6 அப்படின்னு சொல்லிட்டு போடணும். 91.6 அப்படின்னு சொல்லிட்டு சுத்த தங்கமாக மாத்துறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 13700 அப்படின்னு வந்துருச்சு. இப்போ இந்த ரேட்டுக்கு நமக்கு வித்துருவாங்கன்னா கண்டிப்பாக விற்க மாட்டாங்க. ஏன்னா தங்கத்துடைய விலை அப்படின்றது வந்துட்டு ஃப்ளக்சுவேட் ஆகிட்டே இருக்கும், ஏறும் இறங்கும் ஏறும் இறங்கும். அப்போ ஒவ்வொரு காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் பர்சன்டேஜ் அதிகமாக வச்சு தான் நமக்கு வந்து ரேட் ஃபிட் பண்ணுவாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா பொதுவாக 2% 3% வைப்பாங்க. இப்போ வந்துட்டு ரொம்ப மோசமான காலகட்டம், திடீர்னு பார்த்தா ஒரே நாளைக்கு சவரனுக்கு 5000 10000 ஏறுது இல்லையா? அதனால இப்போ வந்துட்டு பர்சன்டேஜ் அதிகமாக வைக்கிறாங்க. எவ்வளோ வைப்பாங்கன்னா தோராயமாக வந்துட்டு ஒரு 4% வரைக்கும் வைப்பாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தோராயமா 14249, அதாவது 14250 வந்துருச்சு. இன்னைக்கு ரேட் மார்க்கெட் ரேட் இப்போ ஈவினிங் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 14270. அப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்துருச்சு. அப்போ இதை கொஞ்சம் எடுத்து என்னது 4.1% அப்படின்னு சொல்லிட்டு போட்டோம்னா நமக்கு அந்த ரேட்டு கிட்டத்தட்ட வந்துருது. அப்போ 4% வரைக்கும் எக்ஸ்ட்ரா வச்சு தான் விற்கிறாங்க. இப்போ கடையில் பெரிய பெரிய ஜுவல்லரி ஷாப்ஸ்ல என்ன பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா டிஸ்கவுண்ட் கொடுத்து 14110க்கு விற்கிறாங்க. எப்படின்னு சொல்லிட்டு பார்த்துலாமா? இப்போ 4% மேலே வச்சு தான் அவங்க ரேட் வந்துட்டு ஃபிக்ஸ் பண்றாங்க. அப்போ அதுலேருந்து டிஸ்கவுண்ட் கொடுக்குறப்ப பார்த்தீங்கன்னா 3% வந்துட்டு அவங்க வச்சு விற்கிறாங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 14112 வந்து நமக்கு 14110 அப்படின்னு சொல்லிட்டு ஜுவல்லரி ஷாப்ஸ்ல வந்துட்டு விற்கிறாங்க. அதையும் கிராஸ் செக் பண்ணி பார்த்துலாமா? இப்போ இதை க்ளோஸ் பண்ணிட்டு ஃபேமஸாக இருக்கக்கூடிய லலிதா ஜுவல்லரி அந்த ஆப்ல ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ரேட் அவங்க ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறது பாருங்க, 14110. உங்களுக்கு புரிஞ்சுச்சாங்க? இவ்வளோதாங்க. இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல டாலர்ஸ்ல வந்துட்டு என்ன ஆகிட்டு இருக்கோம்னா ட்ரேட் ஆகிட்டு இருக்கும். ஒரு ட்ராய் அவுன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. 31.35 அப்படின்றது வந்துட்டு கிராம்ஸ்ல வந்துட்டு அது கணக்கு வரும். அது என்ன பண்ணோம்னா அந்த அமௌண்ட் அந்த டாலர்ஸ் எடுத்து நம்ம இந்திய ரூபாய்க்கு கன்வெர்ட் பண்ணோம். இப்போ இந்திய ரூபாய் எவ்வளோ போகுது அப்படின்னு சொல்லிட்டு கால்குலேட் பண்ணி பாருங்க. இந்திய ரூபாய் கால்குலேட் பண்றப்ப நமக்கு ஒரு வேல்யூ வரும். அதுக்கப்புறம் அதை எடுத்துட்டு வந்து என்ன பண்ணணும்னா கிராமா மாற்றணும். ஏன்னா 31.35 போட்டிங்கன்னா உங்களுக்கு 1 கிராம் விலை வந்துடும். அப்புறம் இந்தியாவுக்குள்ள கொண்டு வரணும்னா இம்போர்ட் டேக்ஸ் 6% வந்துட்டு நம்ம தர வேண்டியிருக்கும். இம்போர்ட் டேக்ஸ் 6% நீங்க தரீங்க. அதுக்கப்புறமா என்ன பண்றீங்கன்னா உங்களுக்கு வந்ததுக்கப்புறம் அதை 916க்கு மாற்றணும். 91.6% அப்படின்னு போட்டு நீங்க அதை பர்சன்டேஜ் கன்வெர்ட் பண்ணி அந்த ரேட்டை கொண்டு வரணும். அதுக்கு மேலே என்ன பண்ணுவாங்க, இப்போ நம்ம தங்கம் வந்துருச்சு, இதுக்கு மேலே என்ன பண்ணுவாங்கன்னா ஸ்ப்ரெட் செட் பண்ணுவாங்க. பொதுவாக ஜுவல்லரி ஷாப்ஸோட அந்த அமைப்பு என்ன பண்ணுன்னா 4%, 4.5%, சில டைம் 5% கூட வச்சு செட் பண்ணிடுவாங்க. சில டைம் 10% வரைக்கும் கூட போகும். ஆனால் பொதுவாக என்ன பண்ணுவாங்கன்னா 4% வச்சு செட் பண்ணுவாங்க. அதில் 1% வந்துட்டு டிஸ்கவுண்ட் கொடுத்து நகைக்கடைக்காரங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு 3% ரேட் செட் பண்ணி இந்த மாதிரி விலையை வந்துட்டு செட் பண்ணுவாங்க. ஸோ இந்த வீடியோ சாதாரண மக்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புறேன். தங்கத்துடைய விலை எப்படி செட் பண்றாங்க, ஏன்னா ஒவ்வொரு நாளுமே தங்கத்துடைய விலை மாறுது. நாளைக்கு தங்கத்துடைய விலை ஏறுமா இறங்குமா அப்படின்றதுலாம் வந்துட்டு நாங்கள் இப்படி தான் பார்க்குறோம். மார்க்கெட் பார்த்தீங்கன்னா நைட்டு 11:30 மணி வரைக்கும் ஓப்பனில் இருக்கும். அப்போ இன்னும் போக 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 மார்க்கெட் வந்துட்டு இன்னும் பயங்கரமாக வந்துட்டு ஏறுது அப்படின்ற பட்சத்தில் காலையில் என்ன ஆகுனா அதோட பிரதிபலிப்பு தெரியும், நமக்கு வந்துட்டு ரேட் அதிகரிக்கும். அப்போ அதை முன்கூட்டியே கணிக்கணும், தெரிஞ்சுக்கணும்னா நம்ம இன்டர்நேஷனல் மார்க்கெட்டை பார்க்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம மார்க்கெட்டையும் பார்க்கணும். இதெல்லாம் வச்சு தாங்க நாங்கள் சொல்கிறோம். ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்த வீடியோக்கு லைக் போட்டு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.